Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோயில் கோபுரம் சேதமடைந்துள்ளதாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் எம்எல்ஏ கோபிசன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய உப கோயிலாக இருக்கக்கூடிய மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோவிலினுடைய அந்த தெப்பக்குளம் பகுதியில் தான் நான் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன். இந்த தெப்பக்குளம் பகுதியில் கடந்த 19ஆம் தேதி நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேரடியாக ஒரு பிரத்யேக ஒரு நேரடி ஒளிபரப்பு ஒன்று செய்திருந்தோம். அது என்னவென்று பார்த்தோம் என்றால், தற்போது நமது ஒளிப்பதிவாளர் நவீன்குமார் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மைய மண்டபத்தில் உள்ள அந்த கோபுரத்தில் மேலே அந்த கட்டிடங்கள் சேதமடைந்தது தொடர்பாக தமிழக அரசும் இந்து சமய அறநிலைத்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அந்த தமிழக அரசு தொடர்பான அந்த செய்தியை ஒளிபரப்பு செய்திருந்தோம். இது தொடர்பாக பார்த்தோம் என்றால், நமது தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியின் காரணமாக மதுரை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோபிசன் அவர்கள் சம்பந்தப்பட்ட பகுதியை தற்போது ஆய்வு செய்து வருகிறார். அவரிடமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். நம்மளோட இந்த தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியினால இப்ப இந்த பகுதிக்கு நேரடியாக ஆய்வுக்கு வந்திருக்கீங்க. இப்ப இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர் ரமேஷ் அவரையும் நேரம் சந்திச்சு இந்த புனரமைப்பு பணிகள் இதெல்லாம் தொடர்பாக கோரிக்கை மனுலாம் கொடுத்திருக்கீங்க. என்னென்ன கோரிக்கையாக வச்சிருக்கீங்க? அவர் என்ன சார், இந்து அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சார் சொல்லியிருக்காங்க? இந்த தமிழ் ஜனத்தில் ஒளிபரப்பு செய்தியை கேட்டு நாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் சட்டசபை நடந்துட்டு இந்த செய்தி வந்தது. ஸோ மக்களும் நிறைய பேர் இது சம்மந்தமான கோரிக்கை இன்ஸ்டாகிராமில் டேக் செஞ்சுருந்தாங்க. ஸோ உடனே அதற்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சரை சந்திக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டோம். அவர் உடனே பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி சாயந்தரமே போய் பார்த்து அவர்கிட்ட இந்த கோயிலோட உப கோயிலான இந்த தெப்பக்குளத்தை உடனே சீரமைச்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா ரொம்ப கடந்த ஒரு 6 மாதங்களாகவே இருக்கக்கூடிய நிகழ்வு தான். இதை வந்த உடனே நம்ம சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது மக்கள் மூலமாகவும் தமிழ் ஜனம் மூலமாகவும் இந்த கருத்து வந்த உடனே இம்மீடியட்டாக அதுக்கான வேலைகளை கேட்டோம். ஏற்கனவே டெண்டர் கொடுத்து கான்ட்ராக்டர் அலாட் பண்ணி ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய மீனாட்சி அம்மன் கோயில் கட்டுப்பாட்டு ஆணையாளர் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதற்கான வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கு. இப்போ அதை நம்ம துரிதப்படுத்தி வேலையை செய்யணும்னு சொன்னோம். இந்த நிகழ்வு நடந்தது தெரிஞ்ச உடனே இப்போ பார்த்தீங்கன்னா வேலைகள் துரிதப்படுத்தியிருக்கு. ஸோ கோயிலை சுற்றி அந்த கோபுரத்தை சுற்றி சாரங்கள் அமைத்து கட்டுமான பணிகள் விரைந்து நடக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் சொன்ன எல்லா கோரிக்கைகளையும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு ஆக்ஷன்ஸை எடுத்திருக்காரு. அவரும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து வேலைகளை துரிதப்படுத்துறதுக்கான எல்லா உத்தரவையும் அவர் மூலமாக கோயில் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. சார், குறிப்பாக இப்போ ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெறும் போது அந்த கோயிலை சார்ந்த தெப்பக்குளங்கள் சீரமைக்கப்படணும். குறிப்பா மதுரை மாரியம்மன் கோயிலோட தெப்பக்குளம் கடந்த 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆனால் கடந்த அந்த அரசு இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கான பணிகளை மேற்கொண்டாங்க. ஆனால் தெப்பக்குளத்தை சீரமைக்கலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் நம்ம தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பு பண்ணியிருந்தோம். அது சம்பந்தமாகவும் அந்த இதில் சொல்லியிருக்கீங்களா சார், மனுவில் சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், கண்டிப்பான முறையில் என்ன இதில் ஒரு உண்மையான இப்போ கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் கிரகங்கள் நம்முடைய அந்த சாமியோட சிலைகள் அதெல்லாம் ப்ராப்பராக இது பண்ணிட்டு இருக்கனால அந்த ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பணி பார்த்தீங்கன்னா ஒரு தொய்வடைஞ்சிருக்கு. இதற்கான பணிகள் எடுத்தவங்க கொஞ்சம் தொய்வான நிலையில் இருந்தனால இப்போ நாங்கள் கூப்பிட்டு சொன்னோடனே அதற்கான பணிகள் வேகப்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுருக்காங்க. இவங்க கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்டவங்களாக இருந்தாலும் இந்த பணிகள் முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பணியை சீராக விரைவாக முடிக்க சொல்லி அவங்களுக்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதற்கான பணிகளையும் நாங்கள் கூட இருந்து பராமரிக்கிறதுக்கான எல்லாம் பார்த்து அதற்கான அப்டேட் வாங்குற அளவுக்கு நாங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற அளவுக்கு எல்லா வேலைகளும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சார், கண்டிப்பாக இந்த தெப்பக்குளத்து மையம் இன்னொரு கோரிக்கை என்னன்னா, தெப்பக்குளத்தில் நீர் எப்போதுமே தேங்கி இருந்தா கிரவுண்ட் லெவல் வாட்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வைகை ஆற்றிலிருந்து வரக்கூடிய அந்த நீர்வழி அந்த சாலைகள் ஃபுல்லாமே கால்வாய்கள் ஃபுல்லாமே ஆக்கிரமிப்பில் இருக்கு. அதை சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது சம்பந்தமா எதுவும் கோரிக்கைகள் வச்சிருக்கீங்களா சார் அரசுக்கு? நேற்று பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நம்முடைய ஊரக
மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோயில் தெப்ப மைய மண்டப கோபுரம் சேதமடைந்த நிலையில் அதனை சரி செய்யும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் இந்த செய்தி வெளியானது. இதனை முன்னிட்டு கோபுரம் சேதமடைந்துள்ளதாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை முன்னிட்டு அங்கு சரி செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக எம்எல்ஏ கோபிசன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை துரிதப்படுத்தி வருகிறார். மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோயில் தெப்ப மைய மண்டப கோபுரம் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை தொடர்ந்து எம்எல்ஏ கோபிசன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு இப்பணியை மேற்கொண்டுள்ளார். மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோயில் தெப்ப மைய மண்டபம் கோபுரம் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக எம்எல்ஏ கோபிசன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு சரி செய்யும் பணியை துரிதப்படுத்தி வருகிறார். கோபுர சேதத்தை சரி செய்ய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கோபுர சேதத்தை சரி செய்ய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நமது செய்தியாளர் நாகேந்திரன் அங்கு இணைப்பில் உள்ளார். நாகேந்திரன், இந்த செய்தி குறித்து மேலும் விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. நமது இந்த தமிழ் ஜனம் தொலைக்காட்சியினுடைய செய்தி எதிரொலி காரணமாக பார்த்தோம்னா சம்பந்தமாக தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ கோபிசன் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அவர் நமது சில கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். மேலும் சில கேள்விகளை அவரிடம் முன்வைப்போம். சார், இப்போ இந்த தெப்பக்குளத்தில் நீர் தேங்காதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மட்டம்லாம் பாதிக்கப்படுது. இந்த தெப்பம் வறண்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி வைகை ஆற்றிலிருந்து வரக்கூடிய அந்த நீர்வழி அந்த கால்வாய்கள்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்கு. அதை சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது சம்பந்தமாக எதுவும் அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கீங்களா சார்? கண்டிப்பான முறையில் நம்மளுடைய நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களை சந்திச்சிருக்கோம். எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களை சந்தித்து நேற்று ஒரு விரிவான மனு ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த மனு என்ன அப்படின்னா, நம்முடைய வைகை அணையோட உபரி நதியான இந்த கிருதுமால் வாய்க்கால் நிறைய இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. நிறைய இடங்களில் கழிவுநீர் செல்கிற ஒரு மையமாக இருக்குது. குப்பைகள் நிறைய இடங்களில் போட்டிருக்காங்க. ஸோ அதை தூர்வாரி சரி செய்கிறதுக்கான பணிகளை சொல்லியிருக்கோம். நாங்கள் நம்முடைய இந்த தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த இடங்களை ஏற்கனவே ஆய்வு செஞ்சதில் பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி வரக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே பிளாக் ஆகி குப்பை கூலங்கள் நிறைந்த ஒரு இடமா இருக்குது. அதை க்ளீன் பண்ணி அதுக்கான அந்த பனையூர் வாய்க்காலோட சேனல் இருக்கும். இந்த தண்ணி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைகை அணையிலேருந்து வர்றதுக்கான ஒரு வாய்க்காலும் இருக்குது. ஸோ அந்த வாய்க்கால் இப்போ முழுவதும் குப்பை சூழங்களால் கூட சூழப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வைகை அணையில் தண்ணி திறந்து விடுறப்போ முதல் வேலையாக நம்முடைய தெப்பக்குளத்தில் நீரை நிறுத்துறதுக்கான எல்லா பணிகளும் செய்து விடுறதுக்கான அனைத்து உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை நான் உரிய அதிகாரிகளிடம் நாங்கள் எடுத்து சென்று அவங்களும் அதற்கான பூர்வாங்க பணிகளை எடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய மழைக்காலங்களில் நிறைய மழை பொழிந்து தண்ணீர் வைகை அணையிலிருந்து திறந்து விடப்படும் போது முதல் விஷயமா நம்முடைய தெப்பக்குளத்துக்கு தண்ணி நிப்பாட்டுற வேலையை நம்ம முன்னிருந்து செஞ்சு கொடுக்க போகிறோம். தண்ணியை நிப்பாட்டின உடனே கண்டிப்பான முறையில் எல்லா மக்களுக்கும், இந்த பொதுமக்கள் எல்லாருக்குமே நிலத்தடி நீர்மட்டம் உயர்றது மூலமாக அவங்களுடைய குடிநீர் பிரச்சனை ஆக்கப்பூர்வமாக தேவைகள் நிறைவடைஞ்சிடும். அது போக இந்த தெப்பக்குளத்தில் போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நாளாக தடைப்பட்டிருக்கு. தண்ணி நிப்பாட்டினோடனே இந்த போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறது மூலமாக அந்த குழந்தைகள் தாய்மார்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சு. கண்டிப்பாக இப்போ மதுரையில் சுற்றுலாத்தலமாக வேறு எந்த ஒரு பகுதியும் இல்லை. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளம் பகுதி தான் இந்த சுற்றுலாத்தலமாக சிறுவர்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் ஒரு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இந்த பகுதியில் இந்த பகுதியில் இந்த சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்கு வேறு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறீங்க சார்? மதுரையை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுலாத்தலம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு அதிமுக்கியமான ஒரு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா,
மகளிர் மற்றும் தாய்மார்களுக்கான பிரத்யேக பொழுதுபோக்கு பூங்கா ஒன்று ரெடி பண்ணி, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது ப்ரைவேட் கவர்மெண்ட்டோட டைப்போட நிறைய ஆர்கனைசேஷன் அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதற்கான இடங்கள் தேர்வு செய்கிறதுக்கான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்முடைய வைகை நதியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே செக் டேம்ஸ், ஒரு செக் டேம் போட்டிருக்காங்க, இன்னும் நிறைய செக் டேம் பண்ணி அங்கேயும் நீரை நிப்பாட்டி அங்கே அந்த போட்டிங் ஃபெசிலிட்டிஸு இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு வேலைகளையும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபேஸ் 2ல் அந்த திட்டங்கள் வரும். அது போக இப்போ நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் அருண்ராஜ் அவர்கள் வந்து மாண்புமிகு அமைச்சர் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்காக ஒரு பிரத்யேக திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு இன்னும் வந்து ஆரோக்கியமாகவும் இன்னும் வந்து குவாலிட்டி, அதாவது நல்ல சுகாதாரத்தோட குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டமும் நம்ம இதன் அருகிலேயே செயல்படுத்துறதுக்கான இடங்களையும் நம்ம தேர்வு செஞ்சு அதை இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கான எல்லா பணிகளும் நம்ம சிறப்பாக முன்னிறுத்தி செயல்படுத்துவோம் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் கூறுகிறோம். கண்டிப்பாக பராசக்தி, மதுரை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோபிசன் பேசின நாமளே வந்து கேட்டிருந்திருப்போம். குறிப்பாக வந்து நம்ம தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக பார்த்தோம் என்றால் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த அறநிலைத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த புனரமைப்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ள வந்து அவருக்கான மனுக்கள் கொடுத்து அந்த பணிகள் தொடங்கியிருக்கு, சாரங்கள் கட்டப்பட்ட அந்த பணிகள் தொடங்கியிருக்கு. மேலும் இந்த தெப்பக்குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், நீர்களை நிரப்புவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கோபிசன் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். இதற்கு தொடர்பாக பார்த்தோம் என்றால் இந்த தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக இந்த பணிகள் மேற்கொண்டது காரணமாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கும் தெற்கு தொகுதி எம்எல்ஏ கோபிசனுக்கும் மதுரை மக்கள் வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். பராசக்தி, மதுரையிலிருந்து விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி நாகேந்திரன்.